இது ஒரு தாயின் அல்ல, ஒரு நாயின் பாச போராட்டம். மனுஷங்க 16 பிள்ளை பெற்று பெருவாழ் வாழணும்னு சொல்லுவாங்க. 16 பெற்றா கூட கூட இருக்கலாம். ஆனால் ஒரு நாயானன்னா ஒரு பிள்ளை பெற்றா கூட கூட வச்சுக்க முடியாது. ஏன்னா நான் தெருநாய். என் பேரில் தான் தெருன்னு இருக்குது. ஏன்னா நான் தெருவில் வசிக்கணும். ஆனால் இந்த தெருவில் வாழறதுக்கான எந்த உரிமையும் எந்த அனுமதியும் இந்த மனுஷங்களால் எனக்கு கொடுக்கப்படலை. மறுக்க தான் படுது. இதோ என்னை வளர்த்த ஒரு உத்தம ராசா நான் என்ன சேர்ந்து நான் கருவாகி நான் குட்டி போடுற வரைக்கும் பார்த்துருந்துட்டு 6 குட்டியோடு என்னை நடுத்தரில் கொண்டு வந்து விட்டுட்டு போயிட்டாரு. நான் என் பசிக்கு தேடுவேன், நான் என் பிள்ளைங்கள பாதுகாப்பேனா, நான் என்ன பண்ணுவேன்? நான் இந்த பக்கம் போயிட்டு வர்றதுக்குள்ளே வண்டி ஏற்றி லாரி ஏற்றி கார் ஏற்றி டயர் ஏற்றி என் பிள்ளைங்கள சாவடிச்சிடுறாங்க. ஐயோ இந்த வண்டி சாவடிச்சிச்சேன்னு அழுது புலம்பி கதறி வண்டி பின்னாடி ஓடனா நாய் வண்டியை தோத்ததுன்னு கல்லால் அடிக்கிறாங்க. நான் அப்படி போயிட்டு வர்றதுக்குள்ளே மிச்சம் இருக்கிற நாய்ங்க என் குழந்தைங்கள கடிக்க வருது. அதுங்களை நான் விரட்டி கடிக்க போனால் இந்த நாய்க்கு ரேபீஸ்ன்னு கொண்டு போய் ஊசி போட்டு கொன்னுடுறாங்க. சரி யாராவது தூக்கிட்டு போனால் நல்லபடியாக வளர்ப்பாங்கன்னு நினச்சா அதோ இப்போ என்ன கொண்டு வந்து நடுத்தூரில் விட்டா மாதிரி நாளைக்கு என் பிள்ளைங்களையும் விட்டுருவாங்களோன்னு எனக்கு பயமாக இருக்குது. எனக்கும் என் பிள்ளைங்களோட வாழணுன்ற ஆசை தான் இருக்குது. நான் என்ன பண்ணட்டும்? இந்த கவர்மெண்ட்டாவது எங்களை கூட்டு போய் கருத்தடை பண்ணுதா? அதுவும் கிடையாது. நாங்கள் சாகிற வரைக்கும் எங்களை தெருமாற்றி கணக்கு தான் எழுதுகிறாங்க. இல்லை எங்களுக்கு முறையான ரேபீஸ் ஊசியும் போடுதா? அதுவும் கிடையாது. நாங்கள் வேறு என்ன தான் பண்ண முடியும்? எங்கள் பாஷை குலைக்கிறது தானே, ஓடுறது தானே. நாங்கள் மனுஷங்களை நம்புகிறோம். ஆனால் இந்த மனுஷங்க எங்கள் நம்பிக்கைக்கு பாத்திரமா